Hi friends, welcome back to our channel. இது நம்ம Canva playlistக்கான 4th வீடியோ. இந்த வீடியோல நாம Canva யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட்டிங் அண்ட் அனிமேஷன் பண்றது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். நம்மளோட Canva playlistக்கான வீடியோஸ்ல நாம Canvaவோட இன்ட்ரோடக்ஷன், Canva யூஸ் பண்ணி எப்படி சோஷியல் மீடியா போஸ்டர் கிரியேட் பண்றது, அதோட யூடியூப்க்கான தம்ப்நெயில் அண்ட் லோகோ கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நாம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க Canvaவோட பிளேலிஸ்ட்டை நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நாம் கேன்வாவை ஓப்பன் பண்ணிக்கலாம். கேன்வா இப்போ இதில் வந்து நாம் ஃபஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து வீடியோ எடிட்டிங்க்கான சில டூல்ஸை பற்றி தான் நம்ம இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து இப்போ வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நாம் இதில் இப்போ வீடியோ அப்படிங்கிறத இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் செலக்ட் பண்ணி இதில் இப்போ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு மொபைல் வீடியோ, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நம்ம இதில் வீடியோ லேண்ட்ஸ்கேப் இந்த ரேஷியோவில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இது தான் வீடியோ எடிட்டிங் பண்ணுற நேரம் நம்மளுக்கு வர இன்டர்ஃபேஸ் கேன்வாவில். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எப்பவும் போல் கேன்வாவில் டெம்ப்ளேட்ஸ் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வீடியோவுக்கான. நம்மளுக்கு இதை கஸ்டமைஸ் பண்ணியும் நம்மளுக்கு இதை எடிட் பண்ண முடியும். நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க கேன்வாவை எடிட் பண்ணுறதுக்கு, அப்படியே இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை கஸ்டமைஸ் பண்ண முதல்ல பேசிக்கான டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஃபஸ்ட் அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு டிசைனை வந்து நம்ம இப்போ நியூ ப்ராஜெக்டோட நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்மளுக்கு க்ரியேட் பண்ணலாம். சரியா, இதில் வந்து நம்ம சோஷியல் மீடியாவுக்கு இதை செலக்ட் பண்ணியிருந்தோம். ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி அதில் உள்ள அந்த ரேஷியோஸை நீங்கள் உங்களுக்கு தேவையான ரேஷியோவை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ ஒன்று இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுதான் டைம் லைன். இங்கே தான் நம்ம ஆட் பண்ணுற வீடியோ கிளிப்ஸோட, அதுக்கப்புறம் அனிமேஷன்ஸுக்கான அந்த எலிமெண்ட்ஸோட இந்த கிளிப்ஸ் எல்லாம் இங்கே தான் நம்மளுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். இதில் நெக்ஸ்ட் வந்து ப்ளே பட்டன்ஸ். அதில் வந்து இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மூலமாக உங்களுக்கு இந்த வால் வீடியோவோட நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஃபுல் வீடியோவோட ப்ரிவியூவை இந்த ப்ளே பட்டன் மூலமாக உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்க்க முடியும். அதில் இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவோட அப்படின்னா இப்போ இந்த ஒரு ஃப்ரேமில் நம்ம இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி 2 வீடியோஸ் நம்ம செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுறோம். இந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுறோம். அந்த 2 வீடியோவையும் ப்ளே பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ளே பட்டனை நம்ம ப்ளே பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணி இதோட ப்ரிவியூ ஒன்று பார்க்குறதுக்கு இந்த மேலே உள்ள இந்த ப்ளே பட்டனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரிவியூவை பார்த்துக்க முடியும் நம்ம எடிட் பண்ணுற ஃபுல் வீடியோவோட. இப்போ நம்மளுக்கு இந்த வீடியோவில் கிளிப்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த எலிமெண்ட்ஸில் வீடியோ சீன்ஸை நம்ம சர்ச் பண்ணி நம்மளுக்கு வீடியோஸை நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண இல்லைனா உங்களோட கிளிப்ஸை நீங்கள் வந்து இந்த அப்லோடில் கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைலில் உங்களுக்கு தேவையான வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நான் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது என்னோடய வீடியோ. இதை நான் இப்போ இதில் டைம் லைன் ஆட் பண்ணுறதுக்கு இது ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எனக்கு இதை ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இது ஒரு அனிமேஷன். இதையும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோலேயே லாஸ்ட்டில் பார்க்கலாம். இது நார்மலான ஒரு அனிமேஷன். ஓகே, இப்போ வந்து நாம் இந்த ஃப்ரேமை இப்போ நம்ம இந்த வீடியோஸை ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இந்த பாரை கிளிக் பண்ணி நம்மளுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். இப்போ இதில் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டைம் லைனை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸை அப்படின்னா இந்த டைம் லைனில் உள்ள இந்த வீடியோஸோட சில பர்டிகுலர் பிளேஸை உங்களுக்கு ஜூம் பண்ணி சரியாக கட் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் இது தான் பிளேட்.
இப்போ இது வந்து நம்மளுக்கு பொதுவாக கட் பண்ணி சரியான ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம இந்த பிளேட் இப்போ நம்மளுக்கு எனக்கு வந்து ஒரு கட் வரணும் அப்படின்னா எனக்கு பிளேட்டை நம்ம சரியாக ப்ளேஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இதில் ஸ்ப்ளிட் பேஜ்ன்னு இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணியும் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ நம்ம இதுக்கு சில வீடியோ கிளிப்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கேர்ளோட வீடியோவை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த கேர்ளோட பேக்ரவுண்டை எப்படி நம்ம இந்த பிஜி ரிமூவர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கிளிப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பிஜி ரிமூவர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இது வந்து ப்ரோ யூசர்ஸுக்கு மட்டும்தான் இந்த பிஜி ரிமூவர். ஓகே, இப்போ இந்த கிளிப்போட நம்ம பேக்ரவுண்டை நம்ம டீல் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வேற ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வேற ஒரு கிளிப்பை நம்ம இந்த கிளிப்புக்கு பின்னால் நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம இதுக்கு பேக்ரவுண்டாக நம்ம இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்குவோம். ரைட் கிளிக் பண்ணி ரிப்ளேஸ் பேக்ரவுண்டு கொடுத்தா நம்ம பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு பாருங்க நம்மளுக்கு இந்த வீடியோவோட பேக்ரவுண்டை நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா இருந்தது. ஓகே, இப்போ நாம் வந்து வீடியோனா க்ராப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை க்ராப் பண்ணுறதுக்கு நாம் இங்கே உள்ள இந்த க்ராப் ஐக்கனை யூஸ் பண்ணி இதில் நம்மளுக்கு க்ராப் பண்ணுறதுக்கான இப்போ இது ஃப்ரீ ஃபார்ம். இப்போ இதை வந்து நாம் இதை இப்படி நம்ம எந்த ஃப்ரேமுக்கு நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையை பொறுத்து நம்மளுக்கு ரேஷியோஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 1/1, 16/9 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதை ரொட்டேட் பண்ணி நம்மளுக்கு க்ராப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு. இந்த வீடியோவில் உள்ள நம்ம கலர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த பிரைட்னஸ் இப்படி கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் நம்மளுக்கு செலக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த வீடியோவோட கலர்ஸை நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதோடைய அதில் அந்த எடிட்டில் உள்ள இந்த ஃபில்டர்ஸை நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வீடியோ ஸ்பீட் இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்ம க்ராப் பண்ணி வச்சுருக்கனால நம்மளுக்கு வீடியோ ஃபுல்லாக விளங்குதில்லை. இது நம்ம இது ஸ்லோவாக்கி இருக்கோம் ஸ்பீட் பண்ணுறதுக்கு. இது ஸ்பீடாக மூவ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வீடியோவோட ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நாம் இந்த வீடியோவை நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த வீடியோவோட இப்போ நெக்ஸ்ட் நியூவாக ஒரு பேஜ் ஆட் பண்ணுறதுக்கு நாம் இது ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளுக்கு நியூவாக ஒரு பேஜ் ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி நியூ ஒரு பேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ ஒரு நியூ கிளிப் ஆட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு வந்து நான் இந்த கிளிப்பை யூஸ் பண்ணுறேன். அதை ரீசைஸ் பண்ணிக்கிறேன் நான் இப்படி ஃப்ரேமுக்கு ஃபிட்டாக. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரான்சிஷன்ஸ். இப்போ ட்ரான்சிஷன் ஒன்று வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முதல்ல இப்போ நம்ம கிளிப்ஸ் ரெண்டுக்கு இடையில உள்ள இந்த மாதிரி கர்சரை கொண்டு போகிற இந்த ஆட் ட்ரான்சிஷன் ஐக்கான் நம்மளுக்கு எனக்கு ஷோ ஆகும். இந்த ஆட் ட்ரான்சிஷன் ஐக்கனை கிளிக் பண்ணணும் நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரான்சிஷன்ஸ் காட்டும். டிசால்வ், ஸ்லைட், சர்க்கிள் வைப், கலர் வைப் அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து மற்ற வீடியோ எடிட்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய ட்ரான்சிஷன்ஸ் காட்டாமல் நார்மலான ட்ரான்சிஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ நான் அதுக்கு ட்ரான்சிஷன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு 2-3 வீடியோ கிளிப்ஸ் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டைம் லைனுக்கு இப்போ நான் இந்த வீடியோஸ் 3க்கு இடையிலான ட்ரான்சிஷனாக இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த லைன் வைப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த கட்டுக்கு நம்ம கலர் வைப்பை யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த கலர் வைப்புக்கு நம்மளுக்கு இந்த வைப்பில் உள்ள இந்த கலர்ஸை நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் வைப் எஃபெக்ட்ல நம்மளுக்கு இதில் உள்ள கலர்ஸையும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிரெக்ஷன் அது வேறு டிரெக்ஷன் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பொதுவாக நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் சிம்பிளாக எடிட் பண்ணுற நேரம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுலேயும் இதில் இருக்கிற இந்த ட்ரான்சிஷன்ஸில் இந்த மெஷ் அண்ட் மூவ் இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு பொதுவாக சிம்பிளான அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுற நேரம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவிலேயே நம்ம லாஸ்ட்டில் அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுற நேரம் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெக்ஸ்ட் எஃபெக்ட். நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நாம் இந்த டெக்ஸ்ட் ஐக்கானை நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டெக்ஸ்ட் ஐக்கானை தான் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட்டுக்கான இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸும் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு இதில் சில ப்ரோ ஃபியூச்சர்ஸும் இருக்குது, அந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீயானதும் இருக்குது. அதில் வந்து நாம் இப்போ பேசிக்கான ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஹெட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நாம் நம்மளோட சேனல் நேமை ஆட் பண்ணுவோம். இது நம்ம சேனலோட நேமை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டை இப்போ நம்ம அலைன் பண்ணுறதுக்கு நாம் இந்த அலைன் சென்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்மளுக்கு இதை டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளுக்கு டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டை நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ட்ராகிங் ஐக்கானை யூஸ் பண்ணி நம்மளுக்கு சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதோட இந்த இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்மளுக்கு சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதோட டெக்ஸ்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் கலரை கிளிக் பண்ணி நம்மளுக்கு டெக்ஸ்ட்டோட கலரை நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி பேசிக்கான டெக்ஸ்ட் எடிட்டிங் டூல்ஸில் இந்த மாதிரி இட்டாலிக், அண்டர்லைன், அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த அலைன்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் புல்லட்ஸ், அந்த மாதிரியான நிறைய டூல்ஸ் நம்மளுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். இதில் இந்த டெக்ஸ்ட்டோட டிரான்ஸ்பரன்சியை நம்மளுக்கு இதில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கான ஷேடோஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி லிஃப்ட் மாதிரியானது, அதுக்கப்புறம் ஹாலோ, அதுக்கப்புறம் அவுட்லைன், நியோன், கிளிச், அந்த மாதிரியான நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம இந்த ஷேடோ எஃபெக்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம டெக்ஸ்ட்டை ஒயிட் கலராக நம்ம ஆட் பண்ணி ஷேடோ எஃபெக்டில் இந்த மாதிரி நம்மளுக்கு டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸில் நம்மளுக்கு இந்த ஷேடோவை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான நிறைய எஃபெக்ட் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில், டுட்டோரியல்ஸில் உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதோட டெக்ஸ்ட்டை அனிமேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரியான டைப்ரைட்டர், எசன்ஸ், இந்த மாதிரியான நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணி அதை கஸ்டமைஸும் பண்ணிக்கொள்ள முடியும். கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நம்மளோட அக்கௌண்ட் ப்ரோ அக்கௌண்ட்டாக இருக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி நம்மளுக்கு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம இந்த அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் பேஜை கிளிக் பண்ணி நம்மளுக்கு இதில் இப்போ நம்மளுக்கு காட்டுற இந்த கிளிப்பில் உள்ள அவ்வளோ இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் உள்ள இந்த டெக்ஸ்ட் அதோட இப்போ நம்ம வந்து இந்த எலிமெண்ட்ஸில் இப்படி ஒரு ஷேப், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ இதையும் நம்மளுக்கு அனிமேட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை அனிமேட் பண்ணுறோம். இப்போ இதில் உள்ள இந்த பேஜை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த பேஜில் உள்ள இந்த எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு அனிமேட் ஆகுது. இதில் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறது மூலமாக டெக்ஸ்ட்டுக்கான அனிமேட்டை மட்டும் நம்ம பண்ணிக்கொள்ள முடியும். இதோட நம்ம டெக்ஸ்ட்டில் மல்டிபிள் டெக்ஸ்ட் லேயர்ஸ் வச்சுருக்கனால டெக்ஸ்டிங்கோட பொசிஷன்ஸை நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த லேயருக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து இந்த பாக்ஸ் அண்ட் சர்க்கிள் லேயருக்கு மேலே இருக்குது.
இப்போ நம்ம வந்து இதிலேருந்து இந்த பாக்ஸ் லேயரை மேலே கொண்டு வரதுக்கு, இப்போ இந்த டெமில் டெக்கான்ட்ட டெக்ஸ்ட் லேயருக்கு மேலே கொண்டு வரதுக்கு நம்ம இந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபார்வர்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறது மூலம் நம்மளுக்கு கொண்டு வரலாம் இப்படி. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள், இந்த டெமில் டெக்கான்ட்ட சேனல் இந்த டெக்ஸ்ட் லேயரை நம்ம வந்து பேக்கு கொண்டு போகிறதுக்கு, சர்க்கிளோட பேக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம பேக்கோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு பேக் கொண்டு போகலாம். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேஜிக் மோப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த டெமில் டெக்கான்ட்ட இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மோஃப் அதோட எஃபெக்ட்ஸை நம்மளுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். நம்ம இதில் நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த செலக்ட் எலிமெண்ட்ஸில் நம்ம டெமில் டெக்கான்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதோட டிசைன்ஸை. இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஜுவல்ஸ் அப்படிங்கிறத எஃபெக்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த எஃபெக்டை இந்த டெக்ஸ்ட்டுக்கு இது கொடுக்கும். ஓகே, இப்போ இது கிரியேட் ஆகிருச்சு. இப்போ இதில் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு தேவையானதை நம்மளுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு டெக்ஸ்ட்டுக்கான ஒரு எஃபெக்ட், இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி, நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மோஃப் கட் அப்படி மேஜிக் மோஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எலிமெண்ட்ஸையும் நம்மளுக்கு யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த மோஃபை யூஸ் பண்ணி நம்மளுக்கு செலக்ட் எலிமெண்ட் அப்படின்னா இந்த நம்ம சர்க்கிளை செலக்ட் பண்ணுறோம். இப்போ அதில் வந்து நம்ம இந்த பலூன் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இப்போ மேஜிக் மோப் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு பார்த்துக்கொள்ள முடியுது இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு மேஜிக் மோப் மூலமாக எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆடியோ. இந்த ஆடியோவில் நம்ம இந்த ஆடியோங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு இதில் சாங்ஸை நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். அதில் நம்ம இந்த சர்ச் ஆடியோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்மளுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸையும் நம்மளுக்கு இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பூஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸை நான் இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து மல்டிபிள் பூஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்துக்கொள்ள முடியுது. இப்போ இந்த எஃபெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கொள்ள முடியுது. இது வந்து உங்களுக்கு தேவையான டைம் லைனில் சரியான பிளேஸஸில் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இது மாதிரி உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இதை இப்படி ட்ரிம் பண்ணி நம்மளுக்கு இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் உங்களுக்கு இதில் மல்டிபிள் சவுண்ட் லேயர்ஸை நம்ம உங்களுக்கு இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இதில் டூப்ளிகேட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராக்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் லேயர்ஸ்க்கு. நான் இது வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணல, ஏன்னா நம்மளுக்கு காப்பிரைட் இஷ்யூ வரதால. ஓகே, நீங்கள் இப்போ இந்த வீடியோ எடிட்டிங்கான
பேசிக்கான டூல்ஸ் அவ்வளோத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கேன்வாவில். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு அனிமேஷனை தான் பார்க்க போகிறோம். இப்போ அனிமேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த கேன்வாவில் எடிட்டிங் பண்ணுறதும், அதுக்கப்புறம் ப்ரீமியர் ப்ரோ, கேப்கட் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸில் எடிட்டிங் பண்ணுறதும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி நம்ம இதை பேசுவோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு அனிமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நம்ம வீடியோ அனிமேஷன் ஒன்று தான் பண்ண போகிறோம். அதுக்கும் நம்ம ஃபஸ்ட் மாதிரியே வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் பண்ண போகிறது இந்த லேண்ட்ஸ்கேப்பில் தான். ஓகே, இப்போ நம்ம அனிமேஷன் ஒன்று தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த அனிமேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தீம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஜூஸ் பார் ஒன்றுக்கான ஒரு ஜூஸை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு அனிமேஷன் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ கலர் பேட்டர்ன் ஒன்றுக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு, ரெட் அந்த மாதிரியான ஒரு கலர் பேட்டர்ன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்ரவுண்டை நாம் இந்த ஒயிட் கலருக்கு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு அது. ஓகே, நம்ம இந்த ஒயிட் கலரில் நம்ம இதை விட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நாம் இதில் எலிமெண்ட்ஸில் நாம் ஆர்கானிக் ப்ளோப் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிங்க நம்ம வந்து அதை சர்ச் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிராஃபிக்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஷேப்ஸ் வரும். இதெல்லாம் இந்த ஷேப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இது வந்து நான் இதில் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இதில் ஜூம் அவுட் பண்ணி அது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நம்ம இதே மாதிரி இது ஒன்று Ctrl D ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதோட கலரையும் நான் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நம்ம ஆட் பண்ண போகிற அந்த ஜூஸ் இமேஜை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இதில் நம்ம செலக்ட் பண்ண கலர் பேட்டர்ன் வந்து ஆரஞ்சு அப்படிங்கிறதுனால நான் இப்போ இது ஆரஞ்சு மாதிரியான ஒரு கலருக்கு நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரியான இமேஜஸ் கிராஃபிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வருது. நம்ம இப்போ ஃபோட்டோஸில் நம்மளுக்கு தேவையான மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவை இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இதில் உள்ள இந்த ப்ரோ ஃபீச்சர்ஸான இந்த பேக்ரவுண்ட் ரிமூவரை நம்ம செலக்ட் பண்ணி இதில் பேக்ரவுண்ட் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. பட் இதில் உள்ள இந்த கிளாஸி ஃபினிஷில் நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு அப்போ நம்ம விசிபிளாக இருக்குது. அப்போ ஸோ நம்ம வேற ஒரு இமேஜை நம்ம செலக்ட் பண்ணலாம். நீங்கள் பேக்ரவுண்ட்ஸ் கட் பண்ணி ஒரு இமேஜை யூஸ் பண்ணுற நேரம் நீங்கள் இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட அனிமேஷன்ஸ் அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, நாம் இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை நம்ம இந்த இமேஜை டெலிட் பண்ணலாம். Ctrl X ப்ரெஸ் பண்ணி ஓகே, இது பெர்ஃபெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இதை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ
இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஒயிட் லேயரை நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸோட லேயருக்கு மேலே கொண்டு வரணும். அதுக்கு வந்து நம்ம இந்த லேயரை செலக்ட் பண்ணி நம்ம பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து லேயர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த லேயரை வந்து நம்ம ஆரஞ்சு லேயருக்கு மேலே கொண்டு வரலாம். ஓகே, இப்போ இது பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் நாம இதுக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டெக்ஸ்டோட ஃபாண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து இப்போ இந்த இதில் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபாண்ட் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரியான கலரை செலக்ட் பண்ணி இப்போ நம்ம இந்த கலருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு நாம் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். இப்போ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு நாம் இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டோட நம்ம வந்து ஒரு டூப்ளிகேட்டை நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஓகே, டூப்ளிகேட் எடுத்து இப்போ அந்த டூப்ளிகேட்டில் வந்து நாம் இந்த எஃபெக்டில் இந்த ஹோலோ அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண இந்த லேயர் இப்போ வந்து நம்ம பொசிஷனில் இந்த லேயர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஹோலோ லேயர் இது வந்து நம்மளோட மற்ற லேயர். இப்போ இந்த லேயரை நம்ம இந்த ஜூஸ் அப்படிங்கிறதோட லேயருக்கு கீழே கொண்டு போகலாம். நம்ம கீழே கொண்டு போனால் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். இது வந்து நான் இன்னும் இந்த சைடுக்கு நான் வந்து இதை கொண்டு வரேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ இந்த எஃபெக்ட் பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த எலிமெண்ட்க்கு நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அதில் வந்து நம்ம ஷேடோ அப்படிங்கிறத ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நாம் இந்த ஆரஞ்சு கலர் எலிமெண்ட்டுக்கும் நாம் இந்த ஷேடோவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நாம் இந்த ஆரஞ்சு கலர் டேப் செலக்ட் பண்ணி நாம் வந்து எடிட்டில் ஷேடோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நாம் ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாம் இந்த ஆரஞ்சு ஜூஸ் பிஎன்ஜிக்கு நம்ம ஷேடோ ஆட் பண்ணுறதுக்கு நாம் இந்த எலிமெண்ட்ஸ் டேப்பில் ஷேடோ அப்படிங்கிறத சர்ச் பண்ணி நாம் இந்த ஷேடோவை நம்ம இதுலையும் ஆட் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணி இதில் நம்ம ஷேடோவை வந்து நாம் பொசிஷன் பண்ணுறதுக்கு ஓகே, இது பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கிளிப்பை வந்து நாம் இந்த சைடில் டூப்ளிகேட் பண்ணணும். அதுக்கு நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம டூப்ளிகேட் பேஜில் கண்ட்ரோல் டியில் ப்ரெஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது டூப்ளிகேட் பண்ணிச்சு. இது பேஜ் 2, இது பேஜ் 1. இந்த பேஜ் 1ல் நம்ம சில சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ வந்து நாம் இந்த ஒயிட் எலிமெண்ட்டை நம்ம வந்து சைடில் எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சை நாம் இந்த ஜூம் அவுட் பண்ணலாம். ஜூம் அவுட் பண்ணி ஆரஞ்சு நாம் இப்படி ஆக்கலாம். இதில் இந்த ஆரஞ்சை நாம் இப்படி எடுக்கலாம்.
இதில் இப்போ இந்த orange juice அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் ட்ரெண்டையும் நாம் இங்கே சென்டர் பண்ணலாம். ஓகே, இப்போ இது பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை இப்படி பண்ணியாச்சு. இப்போ இதில் இந்த ஆரஞ்சில் நாம் Ctrl D ப்ரெஸ் பண்ணி இந்த ஆரஞ்சை நாம் டூப்ளிகேட் பண்ணி இதையும் நாம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ஃபர்ஸ்ட் கிளிப், இது செகண்ட் கிளிப். இதில் வந்து நம்ம இப்போ இதுக்கு ட்ரான்சிஷனை நம்ம வந்து சரியாக ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இதில் இந்த ட்ரான்சிஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து நம்ம மேட்ச் மூவ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இதில் டியூரேஷனை நம்ம கொஞ்சம் கூட்டிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மேட்ச் மூவ் வந்து நம்ம இப்படி ப்ளே பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ட்ரான்சிஷன் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான அனிமேஷன் உங்களுக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு முடியுமா இருக்கும். இதே மாதிரி நம்ம இதில் இன்னொரு அனிமேஷன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து நாம் இன்னொரு பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் நாம் இந்த எலிமெண்ட்ஸ் டேப்பில் நாம் வந்து orange juice அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இதில் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிருச்சு. இதை நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆரஞ்ச் கேக்கை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஃபோட்டோஸில் நாம் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். இப்போ நம்ம இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாம் ஆரஞ்ச் ஐஸை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதையும் நம்ம ரீசைஸ் பண்ணி நம்ம பொசிஷனில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஓகே, நம்ம இப்போ இது வந்து ஒரு பிஎன்ஜியை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். உங்களோட நம்ம லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பிஎன்ஜி எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரான்ஸ்பரன்ஸ் பேக்ரவுண்டை சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த பேஜஸ் தேவையில்லை, இந்த பேஜ் மட்டும் தான் தேவை. அதுவும் நம்மளுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் தேவை. ஓகே, ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ப்ரோ ஃபியூச்சர், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்களுக்கு. இப்போ நான் டெவலப் பண்ணிக்கிறேன். இது சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த பிஎன்ஜிஸை நான் இப்போ நான் இந்த பிஎன்ஜிஸை நான் delete பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த கிளிப்பை delete பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த கிளிப்பை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் உள்ள இந்த ஆரஞ்ச் ஜூஸை நான் delete பண்ணிக்கிறேன். இதையும் delete பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதை வந்து நான் இப்படி இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இந்த ஹொலோவாக இருக்கிற நம்ம இந்த டெக்ஸ்ட் ஆட் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நம்ம அதோட கலரை நம்ம ஒயிட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். இந்த டெக்ஸ்ட்டை நாம் இன்னும் இங்கே கொண்டு போகலாம். இந்த ஷேடோவை delete பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ அந்த சேவ் பண்ண ஃபோட்டோவை நம்ம வந்து இதுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணுறதுக்கு அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைலில் நம்ம ஒரு 2 நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டோம்.
அப்லோட் ஆகிருச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ இந்த ஒயிட் பேக்ரவுண்டை நம்ம வந்து பொசிஷனில் நம்ம மேலே கொண்டு வரலாம். இப்போ இது வந்து ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த பிளேஸில் நம்ம இந்த மேட்ச் மூவ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை டியூரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கிளிப்ஸோட டியூரேஷனை நம்ம குறைச்சிடலாம். 2.5 seconds. நான் இந்த டைம் லைனில் ரீசைஸ் பண்ணுறேன். இந்த கிளிப்பை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ 1.5 seconds இதையும் நான் ரீசைஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து இந்த கிளிப்பை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். Ctrl D. ஓகே, இது 1.7 seconds இருக்குது. இதை நம்ம 1.5க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நாம் இந்த ஆரஞ்சு ஜூஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி இதில் வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கேக் அப்படிங்கிறதுக்கு ஓகே. இப்போ நாம் இதையும் ஆரஞ்சு கேக் அப்படிங்கிறத ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த இமேஜஸில் இந்த பொசிஷன் செலக்ட் பண்ணி இதில் இந்த இமேஜில் நம்ம இந்த ஆரஞ்சு கேக் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாம் இதில் இந்த ட்ரான்சிஷனில் நம்ம இந்த மேட்ச் மூவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நம்ம திரும்ப இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கேக் அப்படிங்கிற கிளிப்பை ஓகே. இது நம்ம 1-2 நம்ம செகண்ட்ஸுக்கு நம்ம இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். இதில் நாம் நெக்ஸ்ட்டு இந்த பிஎன்ஜியில் நம்ம இதை ரீசைஸ் பண்ணுறோம். ஆரஞ்சு ஐஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த டெக்ஸ்டையை மாற்றிக்கலாம். ஓகே, இதில் இந்த ஆரஞ்சு ஐஸ்ங்கிறதுல நம்ம இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ட்ரான்சிஷனில் நம்ம இந்த மெஷ் மூவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த அனிமேஷன் சரி. இப்போ நம்ம இதில் உள்ள இந்த ப்ரிவியூ ஒன்றை பார்த்துக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ளே ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மளுக்கு இதை ப்ரிவியூவை பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு அனிமேஷனை உங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்க்கான ட்ரான்சிஷன்ஸ் அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் டுட்டோரியல்ஸாக நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அதில் வந்து உங்களுக்கு நம்மளோட கேன்வாவோட வீடியோஸை பார்த்து உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி அனிமேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எப்படி கேன்வாவை யூஸ் பண்ணி வீடியோ எடிட்டிங் அண்ட் அனிமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட மேலும் இந்த மாதிரியான டெக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்மளோட தமிழ் டெக் கண்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். முதல் விடைபெறும் நான் அவினாஷ் ஃப்ரம் தமிழ் டெக் கண்ட.